வணக்கம் நண்பர்களே. யோசிச்சு பாருங்களேன். காலையில நாம குடிக்கிற காஃபி எப்படி சூடா இருக்கு? அதே சமயம் நம்ம லேப்டாப் மணிக்கணக்கா ஓடினாலும் எப்படி ஓரளவுக்கு கூலா இருக்கு? இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு சூப்பரான அறிவியல் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் வெப்ப பரிமாற்றம். வாங்க, அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற ரகசியங்களை நாம இப்ப பார்க்கலாம். சரி வாங்க, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வியிலேருந்து ஆரம்பிப்போம். நீங்க சூடா சூப் குடிக்கும்போது அதுல ஒரு ஸ்டீல் ஸ்பூன் போட்டா கொஞ்ச நேரத்துல அந்த ஸ்பூனும் சூடாயிடுது இல்லையா? ஆனா அதே இடத்துல ஒரு மரக்கரண்டி போட்டா அது ஏன் அப்படியே கூலாவே இருக்கு? பார்க்க சாதாரணமா தெரிஞ்சாலும் இந்த ஒரு கேள்விக்கு பின்னாடி ஒரு பெரிய சயின்ஸே இருக்கு. அதத்தான் நாம இப்போ உடைச்சு பார்க்க போறோம். ஓகே, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதல்ல வெப்பம் எப்படி நகருதுன்னு பார்ப்போம். அப்புறம் அதுக்கு பின்னாடி இருக்கிற விதிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். மூணாவதா இந்த வெப்பநிலையை நாம எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஒரு முழு சிஸ்டத்தையும் எப்படி அனலைஸ் பண்றது, கடைசியா தண்ணி காத்து மாதிரி திரவங்கள் எப்படி வெப்பத்தை கடத்துதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, நம்மளோட முதல் பகுதிக்குள்ள வந்தாச்சு. அதாவது இயக்கத்தில் வெப்பம். ஒரு பொருள் சூடாகிற அந்த ப்ராசஸ்லயோ இல்ல குளிர்ச்சி அடையிற அந்த ப்ராசஸ்லயோ நிஜமா என்னதான் நடக்குது? நேரமாக ஆக அந்த மாற்றம் எப்படி நடக்குதுன்னு தான் இப்ப பார்க்க போறோம். இத நிலையற்ற வெப்ப பரிமாற்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, ஒரு பொருளோட டெம்பரேச்சர் ஒரே மாதிரி இல்லாம நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறது தான். ரொம்ப சிம்பிள். ஃப்ரிட்ஜ்ல இருந்து ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டில் எடுத்து வெளியே வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா சூடாக ஆரம்பிக்கும் இல்லையா? அந்த சூடாகிற ப்ராசஸ் அதுதான் நிலையற்ற வெப்ப பரிமாற்றம். அது இன்னும் ரூம் டெம்பரேச்சருக்கு வரல, ஆனா வந்துகிட்டு இருக்கு. அந்த இடைப்பட்ட நிலைதான் இது. சோ ஒரே வரியில சொல்லணும்னா, இந்த நிலையற்ற வெப்ப பரிமாற்றங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும்போது வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுறது தான். நம்ம சோடா கேன் சூடாகிற மாதிரி. சிம்பிள். ஓகே, இப்போ ஒரு பொருள் சூடாகுது குளிராகுதுன்னு சொல்றோம். ஆனா அது என்ன ரூல்ஸ் படி நடக்குது? வெப்ப பரிமாற்றத்தை ஆட்டி படைக்கிற அந்த காணப்படாத விதிகள் என்னன்னு இப்ப பார்க்கலாம். இதுக்கு பேரு ஃபோரியரின் விதி. இதுதான் வெப்ப கடத்தலோட பைபிள்னே சொல்லலாம். இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. வெப்பம், அதாவது ஹீட், எப்பவுமே அதிகமா இருக்கிற இடத்துல இருந்து கம்மியா இருக்கிற இடத்துக்கு தான் பாயும். அவ்வளோதான். ஒரு சூடான காஃபி கப்ல இருந்து வெப்பம் ரூம்க்கு பரவுமே தவிர ரூம்ல இருந்து காஃபி கப்புக்கு போகாது. இது ஒரு ஒன் வே ரோடு மாதிரி. இந்த ஃபோரியர் விதியில 2 ஃபார்ம் இருக்கு. ஒன்னு வகைக்கெழு வடிவம், அதாவது டிஃபரன்ஷியல் ஃபார்ம். இது ரொம்ப ஜூம் பண்ணி ஒரு சின்ன பாயிண்ட்ல வெப்ப ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு உதவும். இன்னொன்னு தொகையீட்டு வடிவம், அதாவது இன்டெக்ரல் ஃபார்ம். இது ஒரு பெரிய பொருள் முழுக்க மொத்தமா எவ்வளவு வெப்பம் போகுதுன்னு கணக்கு போட உதவும். ஒன்னு மைக்ரோஸ்கோப் வியூ, இன்னொன்னு ஒரு பெரிய பிக்சர் வியூ. சரி, இப்போ தியரி எல்லாம் போதும். இந்த விதிகளை வச்சு நிஜ உலகத்துல இன்ஜினியர்ஸ் எப்படி வேலை செய்றாங்க, வெப்பநிலையை எப்படி தங்களுக்கு ஏத்த மாதிரி வளைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி. ஒரு பொருள்ல இருந்து வெப்பம் வெளியே போகாம தடுக்க நாம இன்சுலேஷன் சேர்ப்போம் இல்லையா? அப்போ இன்சுலேஷனை அதிகமாக்கிக்கிட்டே போனா வெப்ப இழப்பு குறைஞ்சுக்கிட்டே போகுமா? யோசிச்சு பாருங்க. எப்பவுமே இது உண்மையா இருக்குமா? நம்ப முடியலனாலும் பதில் எப்பவும் இல்ல. இதுக்கு பேரு காப்பின் நெருக்கடியான ஆரம் அல்லது கிரிட்டிக்கல் ரேடியஸ் ஆஃப் இன்சுலேஷன். இது என்ன சொல்லுதுன்னா, சின்ன சின்ன வயர் மாதிரி இருக்கிற பொருட்கள் மேல நீங்க இன்சுலேஷன் சேர்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட தடிமனுக்கு அப்புறம் நீங்க சேர்க்கிற இன்சுலேஷன் வெப்ப இழப்ப குறைக்காது. அதுக்கு பதிலா இன்னும் அதிகரிக்கும். ஆச்சரியமா இருக்குல்ல? இது ஏன் இப்படி ஒரு தலைகீழா நடக்குது? இங்க 2 விஷயங்கள் ஒரே நேரத்துல நடக்குது. ஒன்னு, நீங்க சேர்க்கிற இன்சுலேஷன் மெட்டீரியல் வெப்பம் கடத்தப்படுவதை தடுக்குது. இது நல்லது. ஆனா ரெண்டாவதா, நீங்க இன்சுலேஷன் சேர்க்க சேர்க்க அந்த வயரோட மொத்த வெளிப்புற பரப்பளவு, அதாவது சர்ஃபேஸ் ஏரியா அதிகமாகுது. ஒரு குறிப்பிட்ட புள்ளிக்கு அப்புறம் இந்த அதிகப்படியான சர்ஃபேஸ் ஏரியா காத்துல வெப்பத்தை இன்னும் வேகமா வெளியேற்ற ஆரம்பிச்சிடும். அப்போ இன்சுலேஷன் பண்ற வேலையை விட இந்த சர்ஃபேஸ் ஏரியாவோட வேலை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடும். இதுதான் இந்த திருப்பு முனை. இதுக்கான ஃபார்முலா பாருங்க. R critical is equal to K/H. இதுல Kங்கிறது வெப்ப கடத்து திறன், அதாவது அந்த இன்சுலேஷன் மெட்டீரியல் வழியா வெப்பம் எவ்வளவு ஈஸியா உள்ள போகுதுன்னு சொல்றது. Hங்கிறது வெப்பச் சலன குணகம், அதாவது அந்த இன்சுலேஷனோட மேற்பரப்புல இருந்து வெப்பம் எவ்வளவு ஈஸியா காத்துக்கு தப்பிச்சு போகுதுன்னு சொல்றது. இந்த ரெண்டுக்கும் இடையில நடக்கிற போட்டி தான் இந்த மேஜிக் பாயிண்ட்டை முடிவு பண்ணுது. பொறியாளர்கள் இத ஒரு பிரச்சனையா பார்க்காம ஒரு வாய்ப்பா பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு நம்ம வீட்ல இருக்கிற எலக்ட்ரிக் வயர்ஸ். அதுக்கு மேல தடிமனான இன்சுலேஷன் கொடுக்கறதுக்கு இதுவும் ஒரு காரணம்.
அந்த இன்சுலேஷன் சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்தி வயர்ல உருவாகிற வெப்பத்தை வேகமா வெளியேத்த உதவுது. அதனால வயர் ஓவர் ஹீட் ஆகாம பாதுகாக்கப்படுது. பாத்தீங்களா, சில சமயங்கள்ல வெப்பத்தை வெளியேத்துறது கூட ஒரு நல்ல விஷயம்தான். இந்த சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துற ஐடியாவை வச்சுதான் ஃபின்ஸ், அதாவது துடுப்புகள் வேலை செய்யுது. உங்க கம்ப்யூட்டரோட ப்ராசஸர் மேல இல்ல பைக் இன்ஜின் மேல சின்னதா கோடு கோடா நீட்டிட்டு இருக்குல்ல, அதுதான் ஃபின்ஸ். அது அந்த பொருளோட பரப்பளவை பல மடங்கு அதிகமாக்கி வெப்பத்தை கடகடன்னு வெளியேத்த உதவுது. இதுவரைக்கும் ஒரு பொருள்ல ஒரு பாயிண்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்த்தோம். இப்போ கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணி ஒரு முழு சிஸ்டம்த்தையும் ஒட்டுமொத்தமா எப்படி பார்க்கறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பொருளோட மொத்த வெப்பநிலைய நாம எப்படி கணிக்க முடியும்? இதுக்கு திரள் வெப்ப கொள்ளளவு மாதிரி அப்படின்னு பேரு. இது ஒரு சூப்பரான ஷார்ட்கட். இது என்ன சொல்லுதுன்னா, ஒரு பொருளோட எல்லா பகுதியிலையும் வெப்பநிலை ஒரே மாதிரி தான் இருக்குன்னு நாம அசியூம் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சின்ன இரும்பு குண்டு, அதை சூடு பண்ணி வெளியே வச்சா அந்த குண்டோட எல்லா பகுதியும் கிட்டத்தட்ட ஒரே வேகத்துல தான் குளிரும். இந்த மாதிரி சமயங்கள்ல கணக்கு போடுறது ரொம்பவே ஈஸியாகிடும். ஆனா இந்த ஷார்ட்கட்டை எப்பவுமே பயன்படுத்த முடியுமா? முடியாது. இதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. பொருளுக்குள்ள வெப்பம் ரொம்ப வேகமா பரவணும். ஆனா பொருளோட மேற்பரப்புல இருந்து வெப்பம் மெதுவா வெளியேறணும். அதாவது ஹீட் டிரான்ஸ்ஃபரோட பாட்டில் நெக் பொருளோட சர்ஃபேஸ்ல தான் இருக்கணும். இதை டெக்னிக்கலா பயோட் எண் 0.1 விட கம்மியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தா நாம இந்த மாடலை தைரியமா பயன்படுத்தலாம். சரி, நாம இதுவரைக்கும் திடப்பொருட்கள் பத்தியே பேசிட்டோம். இப்போ இந்த கதையோட அடுத்த ஹீரோவை பார்க்கலாம். அதுதான் திரவங்கள். காத்து, தண்ணி மாதிரி நகரும் பொருட்கள் எப்படி வெப்பத்தை கடத்துதுன்னு இப்போ பார்க்க போறோம். இதுக்கு பேரு வெப்பச்சலனம், அதாவது கன்வெக்ஷன். இது ரொம்ப சிம்பிள். ஒரு திரவம், அதாவது காத்தோ தண்ணியோ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும்போது அது தன்னோட வெப்பத்தையும் கூடவே தூக்கிட்டு போகுது. அவ்வளவுதான். ஒரு பாத்திரத்துல தண்ணிய சூடு பண்ணும்போது கீழே இருக்கிற சூடான தண்ணி மேல வருது, மேல இருக்கிற குளிர்ச்சியான தண்ணி கீழே போகுது இல்லையா? அதுதான் வெப்பச்சலனம். இந்த திரவ ஓட்டத்திலயும் 2 வகை இருக்கு. ஒன்னு ஸ்டெடி ஃப்ளோ, அதாவது நிலையான ஓட்டம். இங்க எல்லா விஷயமும் நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாறாது, ஒரே மாதிரி கான்ஸ்டன்டா இருக்கும். ஒரு பாய்லர் தொடர்ந்து இயங்குறது மாதிரி. இன்னொன்னு டிரான்சியன்ட் ஃப்ளோ, அதாவது நிலையற்ற ஓட்டம். இங்க நேரமாக ஆக விஷயங்கள் மாறும். ஒரு டேப்பை திறக்கும்போது தண்ணி முதல்ல வேகமா வர்றது மாதிரி. இப்போ ஒரு திரவம் ஒரு சுவர் மேல படும்போது அங்க 2 ரொம்ப முக்கியமான விதிகள் இருக்கு. இத நாம எப்பவும் மறக்கக்கூடாது. முதல்ல நழுவா நிலை, நோ ஸ்லிப் கண்டிஷன். அதாவது அந்த சுவரை ஒட்டி இருக்கிற முதல் லேயர் திரவம் நகரவே நகராது, அதோட வேகம் 0. 2வது வெப்பநிலை தாவா நிலை, நோ டெம்பரேச்சர் ஜம்ப். அதாவது அந்த சுவர்ல திரவம் படுற இடத்துல சுவரோட வெப்பநிலையும் திரவத்தோட வெப்பநிலையும் கரெக்டா ஒன்னாதான் இருக்கும். இந்த 2 விதிகள் தான் வெப்பச்சலன கணக்குகளுக்கு ரொம்ப அடிப்படை. ஓகே, இப்போ உங்களுக்கு வெப்ப பரிமாற்றத்தோட முக்கியமான விதிகள் எல்லாம் தெரிஞ்சிருச்சு. இனிமே உங்களை சுத்தி இருக்கிற பொருட்களை ஒரு புது கண்ணோட்டத்தோட பாருங்க. உங்க லேப்டாப்ல இருக்கிற ஃபேன்ல இருந்து வீட்ல இருக்கிற ஃப்ரிட்ஜ் வரைக்கும் எங்கெல்லாம் இந்த வெப்ப பரிமாற்ற விதிகளை இன்ஜினியர்ஸ் புத்திசாலித்தனமா பயன்படுத்தியிருக்காங்கன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. அறிவியல் நம்ம வாழ்க்கையோட எல்லா இடத்துலயும் பின்னி பிணைஞ்சிருக்கு.